கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ இரண்டாவது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திமுக வேட்பாளர் இளங்கோ அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புகழூர் நகராட்சி பகுதியில் உள்ள செம்படப்பாளையம், சாலைத்தோட்டம், புகழூர் 4 ரோடு, முருகன்பாளையம், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பரப்புரை வாகனத்தில் நின்றபடி பேசிய திமுக வேட்பாளர், கடந்த 5 ஆண்டுகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வேலைவாய்ப்புக்காக மலைக்கோவிலூர் பகுதியில் சிப்காட், பேரூராட்சியாக இருந்த புகழூரை நகராட்சியாக தரம் உயர்த்தியது, 65 இடங்களில் சமுதாய கூடங்கள் கட்டியது என திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வி. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வருகை கொண்டு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு எல்லா திட்டத்தையும் நம்முடைய சேர்மன் சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட கவர்மெண்ட் திட்டத்தையும் சொல்லிட்டாங்க, இங்கே நடந்த திட்டத்தையும் சொல்லிட்டாங்க. நான் என்னன்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றேன். ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நம் தொகுதிக்கு கொண்டு வந்து அதுக்கு 17 கோடி ரூபாய் நிதியை பெற்று இன்றைக்கு அந்த கல்லூரி அரவக்குறிச்சியிலே மிக சிறப்பான முறையிலே கட்டட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல வேலை வாய்ப்புக்காக 54 ஏக்கர் பரப்பளவில் மலைக்கோயிலில் ஒரு சிப்காட் கொண்டு வந்திருக்கார் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அதே போல இந்த பகுதியில பேரூராட்சியா இருந்தது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 40 கோடி ரூபாய் நிதியை இந்த பகுதிக்கு பெற்று தந்திருக்காங்க நம்முடைய அமைச்சர் அவர்கள். பொறுத்த மட்டிலும் இந்த புகழூர் நகராட்சி என்னென்ன கேட்டதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த பகுதியிலே மக்களுக்காக நிதிகளை தந்திருக்கிறார். அதே போல ஒப்பந்த தொழிலாளர்கள் 566 பேருக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அந்த நிரந்தரம் செய்யப்பட்டது. இதையெல்லாம் நம்ம சட்டமன்றத்தில் நம்ம எடுத்துரைத்தது அனைத்தும் நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதே போல இந்த பகுதி புகழூர் நகராட்சி மட்டும் ஒரே ஒரு செய்தி நம்ம சொல்றவங்க கூட அதை உறுதியாக முயற்சி எடுத்து செய்து கொடுங்க. அடுக்குமாடி குடியிருப்பு உருவாக்கி தருவதற்கு நானும் உங்களுடைய சேர்மன் மற்றும் கவுன்சிலர் மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகள், தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பகுதிக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பேன் என்ற ஒரு உறுதியை சொல்லி, அதே போல சேர்மன் சொன்னாங்க, இந்த காலனி என்கின்ற சொல் ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. தலைவரே, இந்த மாதிரி இருக்கு, முதலமைச்சர் இதை நீங்க வேறுபாடு பார்க்காம எங்களுக்கு இது எடுங்கன்னு சொல்லி ஒரு உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. அடுத்த செகண்டே ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லை, முதலமைச்சர் எந்திரிச்சு அந்த சொல்லை நம்ம இனிமேல் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவரை மீண்டும் அரியணையிலே அமர்த்த வேண்டும். எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை உங்களிடத்திலே வைத்து, இதுவரைக்கும் உங்கள் பகுதி மக்களுக்காக கிராம பகுதியிலே 65 சமுதாய கூடங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். அதே போல நாடக மேடையிலே அமைத்து தந்திருக்கிறேன். 5 ஆண்டு காலத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு பணியாற்றியிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு அன்பும் இருந்த காரணத்தினால்தான் எனக்கு மீண்டும் வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.